Hi friends, இன்னைக்கு கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா பேட்டர்ன். ஸோ பேட்டர்ன் அப்படின்னா என்ன? ஸோ ஒரு பேட்டர்னா ஒரு ஒரிஜினல் ஆப்ஜெக்டை வச்சுட்டு அதை மாதிரி ரெப்ளிகேட் பண்ணி டூப்ளிகேட் ஆப்ஜெக்ட்ஸை க்ரியேட் பண்ணுறது தான் பேட்டர்ன். சரியா? ஸோ ஒரு பேட்டர்ன் எப்படி பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு எக்ஸ்ட்ரூட் பண்ணிட்டு ஒரு ரெக்டாங்கிள் எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு ரெக்டாங்கிள் எக்ஸ்ட்ரூட் பண்ணிவிட்டு ஸோ அதோட ரெக்டாங்கிள் எக்ஸ்ட்ரூட் ஹைட்டை வந்து ஒரு 100 வச்சுக்கிறேன். ஸோ 100. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சர்ஃபேஸ்க்கு மேலே நான் ஒரு எக்ஸ்ட்ரூட் மறுபடியும் இன்னொரு எக்ஸ்ட்ரூட் பண்ணுறேன். ஸோ அது ஒரு சர்க்கிளாக பண்ணிக்கிறேன். சரியா? ஒரு சர்க்கிள். ஸோ எக்ஸ்ட்ரூட் பண்ணிட்டேன். ஸோ இந்த எக்ஸ்ட்ரூட் ஆப்ஜெக்ட் வந்து வச்சுக்கிட்டேன். ஸோ இப்போ இந்த எக்ஸ்ட்ரூட் ஆப்ஜெக்ட் வந்து நம்ம பேட்டர்ன் பண்ணணும் அப்படின்னா அந்த எக்ஸ்ட்ரூட் ஆப்ஜெக்ட் கிளிக் பண்ணுங்கள். ஸோ தென் பேட்டர்ன் கொடுங்க. ஸோ பேட்டர்னை பார்த்தீங்கன்னா 7 types of patterns இருக்குது. டைமென்ஷன், டைரக்ஷன். ஸோ டைமென்ஷன், டைரக்ஷன், ஆக்சிஸ், ஃபில், டேபிள், ரெஃபரன்ஸ், கர்வ் அண்ட் பாயிண்ட். ஸோ இப்போ நம்ம ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் டைமென்ஷன் பேட்டர்ன். ஸோ டைமென்ஷன் பேட்டர்ன் அப்படின்னு இங்கே ஹைலைட் ஆகிறது என்னென்னா எந்த டைமென்ஷனுக்கு உங்களுக்கு பேட்டர்ன் பண்ணணும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா எக்ஸ் டைமென்ஷன், எக்ஸ் ஆக்சிஸில் வரைகிறது. ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஒய் டைமென்ஷன், ஒயில் வரையுது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இசட் டைமென்ஷன். சரியா? இசட் டைரெக்ஷனில் இருக்கும். ஸோ இப்போது நான் வந்து எக்ஸ் டைரெக்ஷனில் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ எக்ஸ் டைரெக்ஷனில் எனக்கு பேட்டர்ன் பண்ணணும் அப்படின்னா ஸோ அந்த டைமென்ஷனை கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணோன்னா இங்கே வந்து கேட்கும் எத்தனை பேட்டர்ன்ஸ், எத்தனை டூப்ளிகேட்ஸ் பண்ணணும் அப்படின்னா நான் ஒரு 5 கொடுக்குறேன். ஸோ ஒரு 5 கொடுத்துட்டேன். ஸோ அந்த 5 பார்த்தீங்கன்னா அந்த பேரண்ட் ஆப்ஜெக்டோடு சேர்த்து 5 எடுத்துக்கும். ஸோ ரெப்ளிகேட் ஆகிறது 4 ப்ளஸ் பேரண்ட் ஆப்ஜெக்ட், அதுதான் 5 நீங்கள் கொடுக்கணும். சரியா? அதோட டிஸ்டன்ஸை வந்து இங்கே நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். ஒரு பேரண்ட் ஆப்ஜெக்ட்லேருந்து அடுத்த பேட்டர்னுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸோ அந்த டிஸ்டன்ஸை நம்ம இங்கே கொடுக்கணும். ஸோ நான் ஒரு 500 கொடுக்குறேன் அப்படின்னா 500 டிஸ்டன்ஸுக்கு அது கவர் ஆகும். ஸோ இது ரிவர்ஸில் ஃப்ளிப் ஆகணும் அப்படின்னா ஸோ டைமென்ஷன்ஸை வந்து ஓகே இருங்க. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணுங்கள். எல்லாமே எத்தனை பேட்டர்ன் 5 கொடுத்தோம், 1 2 3 4 and 5. ஸோ பேரண்ட்டோடு சேர்த்து 5 எடுத்துக்கும். ஸோ இதை வந்து நம்ம ரிவர்ஸில் கொடுக்கணும் அப்படின்னா ஸோ எடிட் டெஃபினிஷன். ஸோ இங்கே வந்து டைமென்ஷன்ஸ் இருக்கும். ஸோ டைமென்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா இன்க்ரிமெண்ட் வேல்யூ இருக்கும். ஸோ அந்த இன்க்ரிமெண்ட் வேல்யூக்கு முன்னாடி ஒரு மைனஸ் போட்டிங்கன்னா சாரி ஒரு செகண்ட், டைமென்ஷன்ஸ் இன்க்ரிமெண்ட் வேல்யூ. ஸோ அங்கே ஒரு மைனஸ் போட்டோம்னா ஸோ அந்த மைனஸ் வந்தீங்கன்னா இந்த பக்கம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ மைனஸ் போடலன்னா இந்த பக்கம் இருக்கும். உங்களுக்கு சப்போஸ் டைரக்ஷன் ஃப்ளிப் ஆகி வரணும் அப்படின்னா ஸோ அங்கே ஒரு மைனஸை இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. ஸோ மைனஸை இன்க்ளூட் பண்ணிட்டா ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த பக்கம் ரிவர்ஸ் ஃப்ளாட்டன் ஆகிடும். ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா டைமென்ஷன் பேட்டர்ன். சரி, இப்போது இது என்னென்னு பார்த்தீங்கன்னா டைமென்ஷன் பேட்டர்ன். ஸோ இதிலே இன்னொரு பேட்டர்ன் பார்ப்போம், நெக்ஸ்ட் பேட்டர்ன் பார்ப்போம். ஸோ பேட்டர்ன் நெக்ஸ்ட் என்ன பேட்டர்ன் அப்படின்னா டைரக்ஷன் பேட்டர்ன். ஸோ டைரக்ஷன் பேட்டர்னா ஒன்றும் இல்லை, எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், இசட் ஆக்சிஸ். ஸோ அந்த டைரக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பேட்டர்ன் கொடுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் எந்த ஆக்சிஸ் இங்கே பார்த்தீங்கன்னா ஹைலைட் ஆகும் எக்ஸ், ஒய் அண்ட் இசட். ஸோ ஜூம் பண்ணிக்கிறேன். ஸோ எந்த ஆக்சிஸ்ன்றதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நான் வந்து இசட் டைரெக்ஷனில் கொடுக்குறேன் அப்படின்னா ஸோ இசட் டைரெக்ஷனில் க்ரியேட் ஆகுதா. ஸோ அதோட ஆக்சிஸை வந்து அதோட இன்க்ரிமெண்ட் வேல்யூ இப்போ நான் ஒரு 5 கொடுக்குறேன் அப்படின்னா 5, 8 கொடுக்குறேன் அப்படின்னா ஒரு 8. ஸோ அதோட ஒரு பேட்டர்னுக்கும் இன்னொரு பேட்டர்னுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸை வந்து இங்கே வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து நான் ஒரு 65 கொடுக்குறேன் அப்படின்னா ஸோ 65க்கு எக்ஸ்ட்ராக்ட் ஆகும். ஸோ 8 கொடுத்துருக்கோம். ஸோ 1 2 3 4 5 6 7 8. ஸோ 8 பேட்டர்ன்ஸ் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இதில் வந்து உங்களுக்கு இந்த பேட்டர்ன் தேவையில்லை அப்படின்னா அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஒயிட் டாட்டர்ஸில் அது ஹைலைட் ஆகும். ஸோ அப்படி ஹைலைட் ஆச்சுன்னா அந்த பேட்டர்ன்ஸ் வந்து உங்களுக்கு கிரியேட் ஆகாது. ஸோ இங்கே பாருங்கள். ஸோ அந்த பேட்டர்ன்ஸ் மட்டும் கிரியேட் ஆகாது. ஸோ இதுக்கு பேர் தான் டைரக்ஷன் பேட்டர்ன். தென் நெக்ஸ்ட் என்ன பேட்டர்ன் அப்படின்னா
ஆக்சிஸ் பேட்டர்ன். ஸோ ஆக்சிஸ் பேட்டர்ன் அப்படின்றது ஒரு ஆக்சிஸை பேஸ் பண்ணி ரிவால்வ் பண்ணுறது. ஸோ ஆக்சிஸ் கொடுக்குறேன். ஸோ சேம் டைரக்ஷன் பேட்டர்ன் பண்ண மாதிரி தான். எந்த ஆக்சிஸை பேஸ் பண்ணி ரிவால்வ் பண்ணோம் அப்படின்னா நான் ஒய் ஆக்சிஸ் கொடுக்குறேன் அப்படின்னா ஸோ ஒய் ஆக்சிஸில் அதுக்கேற்ற மாதிரி ரிவால்வ் பண்ணும். ஸோ அதோட எத்தனை வேல்யூஸ்ன்றது இங்கே இது பண்ணுங்கள். 8 இப்போது நான் ஒரு 8னா 8. ஸோ இங்கே டிகிரி ஆங்கிள் கொடுக்குறப்போ 360 டிவைடட் பை 8 என்ன வருமோ அதை கொடுக்கணும். சரியா? இப்போ நான் ஒரு 6 கொடுக்குறேன் அப்படின்னா 6 கொடுக்குறேன் அப்படின்னா 360 டிவைடட் பை 6 எவ்வளோ? 60. ஸோ அந்த 60 டிகிரியை தான் நம்ம இங்கே மென்ஷன் பண்ணோம். ஸோ 60 டிகிரி. ஸோ 6 பேட்டர்ன்ஸ் 1 2 3 4 5 and 6. ஸோ உங்களுக்கு என்ன டைரெக்ஷனில் வேணும்? இப்போ ஒயிட் நான் கொடுத்தேன். ஸோ இல்லை எங்களுக்கு எக்ஸ் டைரெக்ஷனில் வேணும்னா எந்த எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ எந்த ஆக்சிஸில் வேணுமோ எந்த டைரெக்ஷனில் வேணுமோ நீங்கள் கொடுக்கலாம். ஸோ இசட் ஆக்சிஸ்னால் இசட்டில் வரும், ஒய் ஆக்சிஸ்லாம் ஒய். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒய் ஆக்சிஸ் பேட்டர்ன். ஸோ அடுத்து என்ன பேட்டர்ன் அப்படின்னா ஃபில் பேட்டர்ன். ஸோ ஃபில் பேட்டர்ன் அப்படின்னா நம்ம ஒரு சர்ஃபேஸ் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு இந்த பேட்டர்னை வந்து நம்ம ஒரு க்ளோஸ் லூப்பில் வரையணும், எனக்கு இந்த க்ளோஸ் ப்ரொஃபைலில் மட்டும் தான் இந்த பேட்டர்ன் வரணும் அப்படின்னா இந்த ஃபில் பேட்டர்ன் யூஸ் பண்ணலாம். ஸோ ரெஃபரன்ஸ் ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஸ்கெட்சை டிஃபைன் பண்ண சொல்லி கேட்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்கெட்சை டிஃபைன் பண்ணுங்கள். ஸோ எந்த சர்ஃபேஸில் உங்களுக்கு அது ஃபில் ஆகணும் அப்படின்னு கொடுங்க. ஸோ நான் டாப் சர்ஃபேஸ் எடுக்கிறேன். ஸோ ஸ்கெட்ச் கொடுத்த அப்புறம் நான் ஒரு ரெக்டாங்கிள் ஃபேஸை க்ரியேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். நான் ஒரு ரெக்டாங்கிளே க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்னா ஸோ கார்னர் ரெக்டாங்கிள் க்ரியேட் பண்ணி எனக்கு இந்த ரெக்டாங்கிள்குள்ளே அது ஃபில் ஆகணும் அந்த பேட்டர்ன் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ அதுக்கு தான் இந்த ஸ்கெட்சை நம்ம டிஃபைன் பண்ணுறோம். தென் ஓகே கொடுங்க. ஸோ அந்த ரெக்டாங்கிள்குள்ளே அந்த பேட்டர்ன்ஸ்லாம் க்ரியேட் ஆகுது. சரியா? இது என்ன அப்படின்னு இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இங்கே இருக்கும் இன்டர்னல் ஸ்கெட்சு. தென் இது என்ன உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணும் அப்படின்றத இங்கே நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு இல்லை ஸ்கொயர் ஷேப்பில் வேணும், டைஸ் ஷேப்பில் வேணும் டைஸ், அண்ட் எல்லா ஷேப் சர்க்குலராக வேணும் சர்க்குலர், அண்ட் எனக்கு பவுண்ட்ரி ஒட்டி வேணும், நான் போட்ட டயக்ராமோட பவுண்ட்ரியில் வேணும் அப்படின்னா இந்த ஆப்ஷன். ஸோ எல்லாமே இருக்குது. இல்லை பவுண்ட்ரிக்குள்ளே எனக்கு வேணும்னா இந்த ஆப்ஷன், இல்லை பவுண்ட்ரிக்கு வெளியே வேணும்னா இந்த ஆப்ஷன். ஸோ நான் வந்து பவுண்ட்ரிக்குள்ளேயே போட்டுக்கிறேன். ஸோ பவுண்ட்ரிக்குள்ளே. ஸோ இது என்ன பார்த்தீங்கன்னா இந்த பேட்டர்னுக்கும் நடுவில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்றத வந்து நம்ம டிஃபைன் பண்ணுறதுக்கு தான். ஸோ ஜென்ரலாக சொல்ல போனால் ஒரு காலமுக்கும் இன்னொரு காலமுக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம இங்கே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஒரு 70 கொடுக்குறேன் அப்படின்னா ஸோ 70. ஸோ எக்ஸ்டெண்ட் ஆக தெரியுதா? ஸோ 70. இது என்ன அப்படின்னா இது வந்து நான் ஒரு 5 கொடுக்குறேன் அப்படின்னா ஸோ 5 பவுண்ட்ரிக்கு ஒட்டினாப்பில் எவ்வளோ இருக்கணும் அப்படின்றது. ஸோ 0விலே இருக்கட்டும், அது என்ன நான் கடைசியில் சொல்கிறேன். ஸோ 1 2 3 4 5 இந்த ஸ்பேசிங்ஸ். தென் இந்த ஆங்கிளுக்கு டில்ட் ஆகணும்னா எவ்வளோ ஆங்கிளுக்கு அது டில்ட் ஆகிருக்கணும் அப்படின்றது இங்கே. ஸோ நம்ம இங்கே என்ன ஆங்கிள் கொடுக்குறோமோ அந்த ஆங்கிள் இது. இப்போ நான் 0ன்னு கொடுக்குறேன்னா 0. ஸோ அந்த பேஸ் பண்ணி எவ்வளோ ஆங்கிளுக்கு திரும்பணும் அப்படின்றது. தென் நான் 10ன்னு கொடுக்குறேன் அப்படின்னா டெப்த் எவ்வளோக்கு வரணும் அப்படின்றத இங்கே மென்ஷன் பண்ணும். ஸோ அதோட டெப்த்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வந்து இது 10. ஸோ ஆங்கிளை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வந்து இங்கே ஆங்கிள். ஸோ டெப்த் வந்து நான் ஆஸ் யூஷுவல் 0 கொடுக்குறேன். ஸோ 0. சரியா? அண்டு என்ன பார்க்க போகிறோம்? தென் அவ்வளோதான். சரி ஓகே கொடுத்தா அதுக்கேற்ற மாதிரி அந்த ரெக்டாங்கிளுக்குள்ளேயே க்ரியேட் ஆகிடும். அடுத்து என்ன பேட்டர்ன் பார்க்க போகிறோம் அப்படின்னா தென் கர்வ் பேட்டர்ன். ஸோ கர்வ் பேட்டர்ன் போகலாம். தென் அதுக்கப்புறம் டேபிள் பேட்டர்ன் தான் சொல்கிறேன். ஸோ கர்வ் பேட்டர்ன். ஸோ அதே மாதிரி தான் ஃபில் பேட்டர்னுக்கு பண்ண மாதிரியே கர்வ் பேட்டர்னுக்கும் ரெஃபரன்ஸ் எடுக்கணும். ஸோ ரெஃபரன்ஸ் டிஃபைன் பண்ணுங்கள் எந்த ஸ்கெட்ச் அப்படின்ட்டு. ஸோ இந்த ஸ்கெட்சை நான் டிஃபைன் பண்ணுறேன். தென் ஸ்கெட்ச் பண்ணுறேன். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த ஃபில் பேட்டர்ன்ன்றது ஒரு க்ளோஸ்டு லூப்பில் இல்லை க்ளோஸ்டு ப்ரொஃபைலில் வந்து கிரியேட் பண்ணுறது தான் ஃபில் பேட்டர்ன். ஸோ இப்போது கர்வ் பேட்டர்ன் அப்படின்னா ஒரு ஓப்பன் லூப்லேயும் அதை பண்ணலாம். ஸோ நான் இப்போ அங்கே பாருங்கள் ஒரு ஸ்ப்ளைன் போடுறேன். ஸோ நீங்கள் எந்த பக்கத்துலேருந்து ஸ்ப்ளைன் போடுறீங்களோ அதுக்கேற்ற டைரெக்ஷனில் தான் வந்து பேட்டர்ன் ஆகும். ஸோ நான் இப்போ எந்த பக்கம் ஸ்ப்ளைன் போடுறேன், இந்த எட்ஜில் ஆரம்பித்து நான் ஸ்ப்ளைன் போடுறேன் அப்படின்னா ஸோ ஸ்ப்ளைன் போடுறேன். தென் ஓகே கொடுக்குறேன். ஸோ உங்கள் ப்ரொஃபைல் பேரண்ட் ப்ரொஃபைல்லேருந்து அந்த ஸ்ப்ளைன் டைரெக்ஷனை அது எடுத்துக்கும்.
ஸோ இல்லை எனக்கு வந்து ரிவர்ஸ் டைரெக்ஷனில் எனக்கு ஸ்ப்ளைன் வேணும் அப்படின்னா ஸோ கேன்சல் கொடுங்க. தென் பேட்டர்ன் கர்வ் பேட்டர்ன் சரியா, ரெஃபரன்ஸ் ஸ்கெட்சை டிஃபைன் பண்ணுறேன், டாப் சர்ஃபேஸ் கிளிக் பண்ணுறேன், ஸ்கெட்ச் கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளைனை நான் வந்து இந்த டைரெக்ஷனில் கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு ப்ரொஃபைல் அந்த ப்ரொஃபைல்லேருந்து இந்த பக்கம் டைரெக்ஷனில் சேவும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு கொடுக்குற அந்த பாயிண்ட் தான் வந்து உங்களோட டைரெக்ஷனை வந்து கன்சிடர் பண்ணும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா கர்வ் பேட்டர்ன். ஸோ தென் அடுத்து என்ன பேட்டர்ன் அப்படின்னா பாயிண்ட் பேட்டர்ன். ஸோ பாயிண்ட் பேட்டர்ன் எப்படின்னா ஒரு பாயிண்ட்டை பேஸ் பண்ணி எடுக்கிறது. ஸோ ரெஃபரன்ஸ் ஸ்கெட்சை டிஃபைன் பண்ணுங்கள், தென் ஸ்கெட்சை கிளிக் பண்ணுங்கள், தென் ஸ்கெட்ச். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த பாயிண்ட் எடுத்து உங்களுக்கு எந்த இடத்துல உங்களுக்கு பேட்டர்ன் ஆகணும் அப்படின்னா கண்ட்ரோல் பிடிச்சி மல்டிபிள் பாயிண்ட்ஸ் வச்சுக்கோங்க. ஸோ மல்டிபிள் பாயிண்ட் வச்சுக்கோங்க. ஸோ 1 and 2 and 3 ஓகே கொடுங்க. தென் ஓகே நம்ம வந்து இதில் டேட்டம் பிளேனில் வந்து செலக்ட் பண்ணோம். ஸோ எஸ் கொடுக்குறேன். ஸோ பேட்டர்ன் தென் பார்த்தீங்கன்னா பாயிண்ட். ஸோ இந்த இடத்துல வந்து சேம் ரெஃபரன்ஸ் டிஃபைன் ஸ்கெட்ச் பண்ணுறேன். ஓகே தென் இந்த டேட்டம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டேட்டம் அப்படின்ற இடத்துல இந்த பாயிண்ட் இருக்குல்ல, இந்த பாயிண்ட்டை தான் நம்ம கிளிக் பண்ணோம். இந்த பாயிண்ட் ஸ்கெட்சில் இருக்கிற பாயிண்ட்டை வந்து கிளிக் பண்ணக்கூடாது, டேட்டமோட பாயிண்ட்டை தான் கிளிக் பண்ணணும். ஸோ டேட்டமோட பாயிண்ட்டை கிளிக் பண்ணுறேன். ஸோ ப்ளேஸ் பண்ணுறேன் எந்த இடத்துல பாயிண்ட் வேணும் அப்படின்னு. ஸோ ஓகே கொடுத்தா உங்களோட பேட்டர்ன் ரெடி. ஓகே ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த பாயிண்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் பேட்டர்ன் க்ரியேட் ஆகிடும். ஸோ இதுதான் பேட்டர்ன் கமாண்ட். நெக்ஸ்ட் கிளாஸில் உங்களை மிரர், ட்ரிம், மர்ஜ், எக்ஸ்டெண்ட், ஆஃப்செட் அண்ட் இன்டர்செக்டில் பார்க்குறேன். தேங்க்யூ.